நாளைக்கு ஒருவேளை ஸ்டாலின் கவர்மெண்ட் 26 தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் அதுக்கு பிரதான காரணமாக தமிழக காவல்துறை தான் இருக்கும். அவங்களுடைய செயல்பாடுகள் தான் இருக்கும். எதிர்கட்சிகளால, எடப்பாடி பழனிசாமியால, அண்ணாமலையால, சீமானால, அன்புமணி ராமதாஸால, ஏன் விஜயால கூட சாதிக்க முடியாததை தமிழ்நாடு காவல்துறை சாதித்துக் கொண்டிருக்கிறது. இதை முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காவல்துறைக்கும் தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சரியான இஷ்யூவை விஜய் கையில் எடுத்திருக்கார். ஒரு ஆரோக்கியமான அரசியல், அது குறித்த விவாதம் சமூகத்தில் எழுவது நல்லது. இந்த அரசு தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள விஜயோட போராட்டத்தை பார்க்கணும். மாறா தனிமனித தாக்குதல்கள், விஜய் மீதான அவதூறுகள், இதுல ஆளும் கட்சி தனக்கு இருக்கக்கூடிய அதிகார பலம், பண பலம், மீடியா பலத்தை வச்சு சமூக ஊடகங்கள் இருக்கக்கூடிய அந்த பலத்தை வச்சு செயல்படுவார்களே ஆனால் நஷ்டம் ஸ்டாலினுக்கு தான். இப்பொழுதாவது ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கத்தோட மிகப்பெரிய பிரச்சனையா நான் பார்ப்பது வேலையில்லா திண்டாட்டமோ அல்லது ஈவன் கரப்ஷன் கூட அது ஒரு இஷ்யூ தான். பட் அதை விட முக்கியமானது நம்பர் 1 சேலஞ்ச் ஃபார் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் இஸ் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். ஏன்னா அவங்க திருந்துறதா தெரியல. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த போலீஸ் லாபி தப்பிச்சிடும். நஷ்டம் ஸ்டாலினுக்கு. அவங்களுக்கு 60 வயசான ரிட்டையர்மெண்ட், பென்ஷன், கிராஜுவிட்டி எல்லா பெனிஃபிட்ஸும் வந்துடும். பட் பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் தான் இது ஸ்டாலின் தலையில தான் விடியும். ஒரு அரசாங்கத்தோட அளவுகோல் அது நலத்திட்ட உதவிகளோ அல்லது அவங்க பண்ணக்கூடிய வேறு சில காரியங்களோ கிடையாது. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, அந்த பெண்ணியல்வாதிகள் ஃபெமினிஸ்ட் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். பட் இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இட்ஸ் லைக் பிந்தின்வாங்க. ஒரு பெண்ணுக்கான ஒரு பரவலான புரிதலை நான் சொல்றேன், மன்னிக்கணும். அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்துக்கான அளவுகோல் என்பது சட்டம் ஒழுங்கு. அதுல மிகப்பெரிய அளவுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கதாகத்தான் நான் பார்க்கிறேன். விஜயுடைய அந்த போராட்டத்தை நான் பாசிட்டிவா தான் நான் பார்க்கிறேன். இது விஜய்க்கும் பாசிட்டிவா நான் பார்க்கிறேன். ஸ்டாலினுக்கும் இது வேக்கப் கால்னுவாங்க. நீங்க உஷாராயிடுங்க, இப்போ உஷாராயிடுங்க. அட்லீஸ்ட் 8 மாசம் இருக்கு. இப்பயாவது நீங்க ஆங்கிலத்தில் சொன்னா சார் யூ ஹேவ் டு புல் அப் யுவர் சாக்ஸ். இல்லைன்னா உங்களுக்கு மிகப்பெரிய விலையை நீங்க கொடுப்பீங்க. மறுபடியும் சொல்றேன் மேடம், திரும்ப சொல்றதா நினைக்க வேணாம். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், உள்நோக்கம் இல்லாமல் சொல்றேன். எதிர்கட்சிகளால சாதிக்க முடியாததை தமிழ்நாடு காவல்துறை சாதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நரேட்டிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேற்று அந்த மேடையில் அவர் செட் பண்ண நரேட்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் சாரி வேண்டாம், சொல்யூஷன் தான் வேண்டுங்கிற மாதிரி சில நரேட்டிவ். எப்போதும் திமுக எதிர்கட்சியாக செயல்படும் போது தீவிரமான இந்த இது போன்ற விஷயங்களுக்கு குரல் கொடுக்கறத பார்க்க முடியுது. இங்க அதிமுக அது போல செயல்படலை அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாரு. தீவிரமான ஒரு போராட்டம் தான் நான் சொல்லணும், ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியாது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் இதை பாசிட்டிவா பார்க்குறேன். எதிர்கட்சி செய்திருக்க வேண்டிய வேலையை எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்க வேண்டிய வேலையை விஜய் செஞ்சிருக்கார். இந்த நரேட்டிவ் ஒரு பாசிட்டிவான நரேட்டிவ் தான். எந்த இஷ்யூ அவர் கையில் எடுக்கிறாரு, நெகட்டிவான எந்த இஷ்யூவோ அல்லது ஒரு தனி மனித தாக்குதலோ அல்லது ஆபாசமான விஷயங்களோ, பெண்களுக்கு எதிரான அவலமான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய இஷ்யூவையோ அப்படிலாம் எடுக்கல. எல்லாரையும் பாதிக்கக்கூடிய அக்ரெசிவ் பொலிட்டிக்கல் இஷ்யூ